ஔவையார் இயற்றிய மூதுரை 13வது பாடல் விரிவிரியோடு வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை பாடல் 13. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான், குறிப்பு அறியா மாட்டாதவன் நன்மரம். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டு ஓலை வாசியா நின்றான், குறிப்பு அறியா மாட்டாதவன் நன்மரம். கவையாகி கிளைகளை உடைய, கொம்பு ஆகி கொம்புகளை உடைய, காட்டு அகத்தே நிற்கும் காட்டிலே நிற்கின்ற அவை அந்த மரங்கள் நல்ல மரங்கள் அல்ல, நல்ல மரங்கள் ஆக மாட்டார். சபை நடுவே கல்வி அறிவு உடையோர் சபையின் மத்தியிலே நீட்டு ஓலை, ஒருவர் காட்டிய ஓலைச்சுவடியை வாசியா நின்றான், படிக்க தெரியாமல் நிற்பவனும், குறிப்பு அறிய மாட்டாதவன், பிறருடைய உள்ள குறிப்பை உணராதவனும் நல்ல மரம், நல்ல மரத்தை போன்றவன். அதாவது கல்வி அறிவுடையோர் சபையிலே ஒருவர் கொடுக்கும் ஓலைச்சூடியை படிக்க தெரியாதவனும், பிறருடைய உள்ள குறிப்பை உணராமல் நிற்பவனும், கொம்பு கிளைகளுடன் காட்டில் நிற்கின்ற மரத்தை போன்றவன். மீண்டும் பாடலை பார்ப்போம். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டு ஓலை வாசியா நின்றான், குறிப்பு அறியா மாட்டாதவன் நன்மரம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது மூதுரை 13வது பாடலும் விளக்கமும். ஆம், ஔவையார் அருளி செய்த வாழ்வியலுக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை மூதுரையிலே நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே தினந்தோறும் மூதுரை ஒவ்வொரு பாடலாக வழங்கி கொண்டிருக்கின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். அவருக்கு மீண்டும் நன்றிகள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்புங்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.